குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 12/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:04, கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 5:09 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 6:39 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் இன்று பிற்பகல் 2:30 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 5:09 வரை வணிசை, பின்பு மாலை 5:40 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:39 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 6:39 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தங்க குதிரையில் பவனி வரும் காட்சி. இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் திருவீதி உலா. ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் வாகனத்தில் புறப்பாடு. கீழ் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில் கருடாழ்வாருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள் வளர்ப்பிறை அஷ்டமி திதி. எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? குலத்தை சீர்படுத்த ஏற்ற நாள், தேவ ஆராதனை செய்வதற்கு உகந்த நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், ஆபரண பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 10:19 முதல் 12:03 வரை மேஷ லக்னம், 12:04 முதல் 2:06 வரையில் ரிஷப லக்னம், 2:07 முதல் காலை 4:17 வரை மிதுன லக்னம், 4:18 முதல் 6:30 வரை கடக லக்னம், 6:31 முதல் 8:31 வரை சிம்ம லக்னம், 8:32 முதல் 10:32 வரை கன்னி லக்னம், 11:33 முதல் 12:37 வரை துலாம் லக்னம், 12:38 முதல் 2:48 வரை விருச்சக லக்னம், 2:49 முதல் 4:56 வரை தனுசு லக்னம், மாலை 4:57 முதல் 6:50 வரை மகர லக்னம், 6:51 முதல் 8:33 வரை கும்ப லக்னம், 8:34 முதல் இரவு 10:14 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலை 4 முதல் 5 மணிக்குள்ளாக
வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்தால் ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்கள் குடும்ப நபர்கள் அனைவருக்கும் கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் தாக்கங்களும் சில தொந்தரவுகள் விலக்கும். கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகளை அறிந்தே செய்யுங்கள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக்க பல்லாண்டு காலம் 12 ராசிக்காரர்களும் வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 27ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது மேஷ ராசி அன்பர்களே, வளர்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு செய்வது விசேஷம். ஸ்ரீ கால பைரவரை வணங்குவதால் செல்வம் சேரும், ஆயுள் விருத்தி உண்டாக்கும், ஆரோக்கிய நன்மைகள் பலவும் கிடைக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களே, பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற் போல் உணர்ந்து செய்யுங்கள். வண்டி வாகன பயணங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சாலை விதிமுறைகளை கடைபிடித்தால் வீண் அபராதங்களை தவிர்க்கலாம். இல்லையெனில் வழக்கு சார்ந்த விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மிக மிக கவனமாக உங்களுடைய வேலைகளில் ஈடுபடுங்கள். அலட்சியம் வேண்டாம். எதையும் பலமுறை சிந்தித்து செய்வதே அவசியம். குடும்ப நபர்களிடத்திலும் சரி, உறவுகளிடத்திலும் சரி, தேவையற்ற விவாத போக்கை தவிர்த்து விடுங்கள். உங்களால் எது முடியுமோ அந்த வேலைகளில் மட்டும் நீங்கள் தொடங்கினால் போதும். பிறருடைய விஷயங்களில் தலையிட்டு சில பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். மிக மிக கவனமாக செய்ய வேண்டும். அதிக நேரம் இரவு நேரத்தில் கண் விழிப்பது தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கும். விலை அதிகம் கொடுத்து சில பொருட்கள் வாங்குவதால் அதனுடைய ஆசை உங்களுக்கு அதிகமாகவே காணப்படலாம். புகழ் நிறைந்த நாளாக மாணவ மாணவிகளுக்கு அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் மாறி வரலாம். சூழ்நிலைகளை போக்கு நடந்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் முதலீடுகள் செய்வதை தவிர்க்கலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கு 7ஆம் வீடு. வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானம் அவசியம்.
பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சற்று நிதானமாகத்தான் நீங்கள் வேலையை கவனிக்க வேண்டும். வேலை செய்யக்கூடிய விஷயங்களில் அவசரம் கூடாது. முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பதே நல்லது. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். பிறரிடத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். அனாவசியமான பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை தரலாம். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். புகழ் நிறைந்த நாளாகும். எதையும் மிக கவனமாக செய்ய முற்படுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதிக நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். மேஷராசி அன்பர்கள் 3 நட்சத்திரக்காரர்களும் இறை வழிபாடு செய்வதும் சந்திர பகவானை வணங்குவதால் சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 27ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியிலேயே குரு பகவான், செவ்வாய் பகவான், ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம், சகோதர காரகத்துவம் கொண்ட பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. எண்ணிய வேலைகள் சிறப்பாகவே நடக்கும். அரசு சம்பந்தமான வேலையில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். தன வரவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். சுப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். வீட்டில் மங்களகரமான செயல்கள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். எதையும் எடுக்கக்கூடிய விஷயங்களை மிக லாபகமாக செய்து முடிப்பீர்கள். காரியம் சார்ந்த முயற்சிகளில் நன்மைகள் உண்டாகும். மனநிலையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் முக்கியத்துவம் உண்டாகும். நிர்வாக துறைகளில் திறமைகள் வெளிப்படும். அதிகமான கீர்த்தி நிறைந்த நாளாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவ ஆலயங்களுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வர, தீபங்கள் ஏற்றி வர தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். எந்த ஒரு செயலையும் மிக நாசுக்காக புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கம் அதிகரிக்கும். வேகம் இருக்கும். வேலையினுடைய தன்மைக்கு தகுந்தாற் போல் லாபம் உண்டாக்கும். வீட்டிற்கு தேவையான சில புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த வேலைகள், சில உதவிகள் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை
அறிமுகங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். பணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். கீர்த்தி அதிகமாகும். நல்ல ஞானம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். நிர்வாகத்தில் உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவீர்கள். வெளிநாடு சம்பந்தமான வேலைகளில் இருந்த குழப்பங்கள் அகலும். முக்கியஸ்தர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் நீங்கும். கடன் தொடர்பாக இருந்த சில பிரச்சனைகள் அகலும். நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்கள் மகிழ்ச்சிகரமாக வாழப்போகிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 27ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது தம்பதியர்களுக்கு இடையே நல்லதொரு நெருக்கம் இருக்கும். புரிதல் ஏற்படும். குடும்ப நிலைகளை அனுசரித்து செல்வீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். புதிய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் சாதகமான சூழல்கள் அமையும். மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை தொடங்க போகிறீர்கள். எந்த ஒரு செயலையும் மிக சரியாக முடிப்பதால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். பக்குவம் அடைவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகளை படிப்படியாக குறைத்து வருவதற்கான வழியை ஆராய்வீர்கள். வங்கி கடன், வீட்டு கடன், வண்டி வாகன கடன் தொடர்பாக பிறரிடத்தில் கை மாறாக நீங்கள் வாங்கியிருந்த கடனையும் திருப்பி செலுத்தக்கூடிய சூழலும் ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதனால் பயம் வேண்டாம். நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பிறரிடத்தில் அதிக எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொள்ள வேண்டாம். சமூகம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் ஆதரவுகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். நல்ல தருணங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் மற்றவர்களோடு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை. உங்களுடைய பேச்சுக்கள் எடுப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுப காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் பெறும். சுபம் நிறைந்த நாளாகவே அமையும். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் சந்தோஷமும் காணப்படும். இணை பிரியாதபடிக்கு உங்களுடைய மனோபலம் கூடுதலாகவே இருக்கும். ஒற்றுமை காணப்படும். வீட்டில் அமைதி, ஆனந்தம் இருக்கும். எதையும் நேர்த்தியாக முடித்து காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கு இடையே புரிதல் ஏற்படும். புதிய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். எதையும் தொட்டால் அந்த வேலைகள் சிறப்பாக முடிய வேண்டும் என்கிற தன்னம்பிக்கையோடு செயல்படுவதால் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம் இன்று உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். எதையும் மிகச் சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். உற்சாகம் பிறக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை தினம் தினம் வணங்குங்கள். சாதகமான நாளாகவே அமையும். சுபம் நிறைந்ததாக இருக்கும். நல்ல தருணங்கள் ஏற்படும்.
உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 27ஆம் நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவானே. சந்திர பகவானை வணங்கினால் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். கடகராசி அன்பர்களே, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்படுங்கள். ராசியினுடைய அதிபதியான சந்திர பகவான் 4ஆம் வீடு துலாத்தில், வீடு மனை வண்டி வாகனம் தாய்க்குண்டான பாவகத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். அலுவலக வேலைகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அசௌகரியங்கள் இருக்கும். இருந்தாலும் அவற்றை சகித்துக் கொள்ளுங்கள். வேலையினுடைய தன்மையை உணர்ந்து மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது பலன்கள் கிடைக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விடுங்கள். கோப உணர்வு கூடாது. பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவு என்பது தேவை. மற்றவர்களிடத்தில் சகஜமாக பேசுவது போல இந்த நாள் இருக்காதீர்கள். வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய வாக்கு சரியாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை சொன்னால் சொன்னதாகவே இருக்கட்டும். அடிக்கடி உங்களுடைய பேச்சை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செய்வது அவசியம். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். வரவுகளை மேம்படுத்த ஆலோசனைகள் கிடைக்கும். நட்பு நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறரிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். வீண் பேச்சுக்கள் கூடாது. வாக்குவாதங்கள் கூடாது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருங்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். சில விஷயங்களின் மூலம் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சில செயல்களை நுணுக்கத்தோடு செய்தல் வேண்டும். மற்றவர்களிடத்தில் புரிதல் என்பது அவசியம். மனம் சார்ந்த விஷயங்களில் நிதான போக்கு கடைபிடியுங்கள். கோப உணர்வு கூடாது. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். நட்பு நிறைந்த நாளாகும். வரவுகளை அதிகப்படுத்த முயற்சி செய்வீர்கள். சில விஷயங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் கிட்டும். இந்த நாள் மன அமைதி நிறைந்த நாளாக இருக்க வாழ்த்துக்கள். பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 27ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியிலேயே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், வளர்பிறை அஷ்டமி திதி.
இந்த நாளில் ஸ்ரீ கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். திங்கட்கிழமை நாளில் எடுத்த காரியத்தை மிக சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இதுவரையில் தடைப்பட்டு இருந்த வேலைகள் துரிதமாக நடக்க வாய்ப்புகள் கிட்டும். அதே போல பணி சார்ந்த விஷயங்களிலும் உத்தியோகத்திலும் புதிய வாய்ப்புகள் ஏற்பட சூழ்நிலைகள் சாதகமாகும். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். தவிர்க்கப்பட்ட வேலைகளை எடுத்து முதலில் முடிக்கக்கூடும். வேலை ஒப்பந்தங்களில் இருப்பவர்களுக்கு கட்டுமான பணி தொடர்பான செயல்களில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும். வெளியூர் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். பயண வாய்ப்புகள் கைகூடும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாகவே உண்டு. அன்பு நிறைந்த நாளாகவே அமையும். எதையும் மிகச் சரியாக புரிந்து கொள்வீர்கள். தெய்வீக சக்தி ஆற்றல் பெருக்கும். இறை சம்பந்தமான சிந்தனைகள் மேலோங்கும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படலாம். அயன சயன போக ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சகோதர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கு 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்பட்டுக் கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையோடு இருங்கள். தைரியமாக செயல்படுங்கள். குடும்ப விஷயங்களின் மூலமாக சில சிறப்பான நல்ல செய்திகள் கிடைக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கை கொடுக்கும். மன நிம்மதி உண்டாக்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்லதே நடக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையும் சரி, சொத்துக்களை வாங்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். சிரமங்கள் நீங்க இறை வழிபாடு, நவகிரக வழிபாடு அவசியம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஒப்பந்தங்கள் ஏற்படும். குழப்பங்கள் ஏற்படலாம். ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல தெளிவையும் நல்ல சிந்தனையை ஏற்படுத்தும். மன நிறைவாகவும் காணப்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறரால் ஒத்துழைப்பு ஏற்படும். மன நிம்மதி உண்டாகும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். நன்மைகள் நிறைந்ததாகவே இருக்கும். அன்பு நிறைந்த நாள். ஒத்துழைப்பு இருப்பதால் வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், தடை, தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 27ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களே, சாதகமான சூழலாகத்தான் இன்றைய தினம் தொடங்குகிறது. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாகும். வண்டி வாகன பயணத்தின் மூலமாக லாபத்தை பெறுவீர்கள். விற்பனையில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தினுடைய நிலையை, சூக்ஷமத்தை புரிந்து கொள்வீர்கள். தர்மத்தின் வழியில் செல்வீர்கள். லாபம் கிடைக்கும். எதையும் நேர்மையாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு மறைமுகமாக கூட கிடைக்கலாம். உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும்.
எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உங்களை பற்றிய நல்ல பேச்சுக்களும் கருத்துக்களும் வெளியிடங்களில் உலவும். திறமைக்கு தகுந்தாற்போல் சில பரிசு பொருட்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். மிகுந்த திறமையானவராகவும் சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுபவராகவும் திறமைக்கு தகுந்தாற்போல் அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். பெரும்பாலும் மிகுந்த சந்தோஷத்தோடு இருப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே. சாதகமான சூழ்நிலைகள் மாணவ மாணவிகளுக்கு உண்டு. உழைப்புக்கு தகுந்தாற்போல் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். படிப்பின் மீதான ஆர்வம் இருக்கும். நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய துறைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் எடுக்கக்கூடும். வீட்டில் பெற்றோர்களுடைய நல் ஆதரவு உங்களுக்கு உண்டு. தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மன நிறைவு, அமைதி, சாந்தம் உண்டாக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை களைய முற்படுவீர்கள். வேலையாட்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரிவினை வாதங்கள், பாகுபாடு அனைத்தும் நீங்கி ஒற்றுமை உணர்வோடு எல்லோருமே நல்ல விதமாக வேலைகளை கவனிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். செல்வ சேர்க்கை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ராசியின் 2ஆம் வீட்டிலேயே லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வதாலும், அதே போல ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கிறார். என்ற வரையில் இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு பொருட்கள் கொடுப்பது, தண்ணீர் கொடுப்பது, அவர்களுடைய பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை வாங்கி கொடுத்தாலும் விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, ஒத்துழைப்பு உண்டாக்கும். அலுவலக வேலைகள் துரிதமாக நடக்கும். மன ஒற்றுமை ஏற்படும். தலைமை அதிகாரிகளால் மிக வெகுவாக பாராட்டப்படக்கூடும். குடும்ப விசேஷங்கள் ஒன்றில் கலந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் காரிய சித்தியாக்கும். நல்ல நன்மைகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்கலாம். திரைசூடிய சக்தி ஸ்ரீ காஞ்சி காமாட்சி, ஸ்ரீ மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என 3 சக்திகளையும், முப்பெரும் தேவியர்களையும், மும்மூர்த்திகளையும் வணங்கினால் இந்த நாள் சிறப்பு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகம் நிறைந்த நாள். எடுத்த காரியத்தை உறுதியாக முடித்து காட்டுவீர்கள். பல நன்மைகள் வந்து சேரும். மேன்மைகள் நிறைந்த நாளாகும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தடைகள் விலகும். தாமதங்கள் அகலம். மன அமைதியோடு இருங்கள். எதையும் செய்வதற்கு முன்னர் ஒரு முறை நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம். அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் விறுவிறுப்பாகவே நடக்கும். சில பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு, வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்து ஒரு நன்மைகள் ஏதாவது ஒரு வகையில் வந்து சேரும். இந்த நாள் சிறப்பு நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 27ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது, துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம்.
உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள். ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். தடைப்பட்டு வந்த சில பிரச்சனைகள் தீரும். வரவேண்டிய நேரத்திற்கு உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும். மன நிம்மதியாகவும் ஆனந்தமாக உற்சாகமாக இந்த நாளை தொடங்க போகிறீர்கள். தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். மனநலம் சீராகவே இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான வழி கிடைக்கும். மன அழுத்தம் நீங்க இறை வழிபாடு செய்வது, தியானம் மேற்கொண்டால் நல்லது. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்காதீர்கள். பொருளாதாரம் தொடர்பாக இருந்த சில பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. உங்களை பற்றி யார் தவறாக பேசினாலும், உங்களை பற்றி யாராவது ஒருவர் அவதூறாக பேசினாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் மன அமைதியோடு சாந்தமாக இருந்து விடுங்கள். எதிர்பாராத சில சுப செலவுகள் கூட உங்களுக்கு சில நேரம் வந்துவிடும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வீட்டில் பெரியவர்களிடத்தில் உங்களுக்கான நன்மதிப்பு உண்டாக்கும். அவர்களுடைய ஆலோசனை கொண்டு தொழிலை விரிவாக்கம் செய்ய முற்படுவீர்கள். குழந்தைகளுடைய அன்பு உங்களுடைய மனதை நெகிழ வைக்கும். உடன் பிறப்புகளால் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் தீர்ந்து விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருந்த சில தடைகள் தாமதங்கள் தீர்ந்து நல்ல துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். கல்லூரியில் படிப்பவர்களுக்கும் சரி, பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் உற்சாகம் பிறக்கும். வெற்றி நிறைந்த நாள். போட்டிகளை சமாளித்து முன்னேற முற்படுவீர்கள். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். அனைத்து விதமான நன்மைகள் பிறக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் அகலும். எதையும் தைரியமாக முடித்து காட்டுவீர்கள். பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை பிறக்கும். உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் அகலும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்கை அம்மனை வழிபட்டால் நலம் பிறக்கும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று அம்பிகையை வழிபடுபவர்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சார்ந்த நெருக்கடிகள் தீரும். பொருளாதார நிலையில் உறவுகளுக்கு மத்தியில் உயர்வாக வருவீர்கள். எதையும் செய்து காட்ட முடியும் என்கிற தன்னம்பிக்கை இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அறிமுகம் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாளாக்கும். லாபம் ஏற்படும். அறிமுகம் உண்டாக்கும். புதியதொரு வாய்ப்புகள் பெறக்கூடும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 27ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் களத்திர ஸ்தானத்தில், அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், லாபஸ்தானத்தில் கேத்து பகவான்,
பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் 5ஆம் இடம் புத்திர பாவகத்தில். வரவு நிறைந்த நாளாக இருக்கும் விருச்சிகராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்கள் பற்றிய சிந்தனைகள் இந்த நாள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தால் சரியாக இருக்கும் என்கிற எண்ணங்கள் மேலோக்கி வரும். தலைமை பண்புகளோடு இருப்பீர்கள். வீட்டில் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். வீண் பேச்சுக்கள், விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம், ஆர்வம் இருப்பது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் இருக்கும். தேர்வு சம்பந்தமான விஷயங்களில் போட்டிகளை சமாளிக்க அதிக முயற்சி தேவை. மன நிறைவான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். வங்கி தொடர்பான விஷயங்களில் நாட்டம் பிறக்கும். குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக பணத்தை முதலீடு செய்வீர்கள். லட்சியங்கள் உருவாகக்கூடும். தன்னம்பிக்கை நிறைந்ததாக செயல்படுவீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். லாபம் மிகுதியாகவே இருக்கும். நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நன்மைகள் பிறக்கும் நாள். எந்த ஒரு செயலையும் மிக சாதுரியமாக செய்து முடித்து வெற்றியும் பெறுவீர்கள். சக நபர்களுடைய ஆதரவு உத்தியோக ரீதியாக தலைமை அதிகாரிகளோடும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் சக வியாபாரிகளிடத்தில் மேன்மையான நிலைக்கு வர முயற்சி செய்வீர்கள். நட்பு வட்டாரங்களினுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். பணத்தினுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக செலவு செய்வீர்கள். சேமிக்க முற்படுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வளர்பிறை அஷ்டமி திதி. ஸ்ரீ கால பைரவரை வழிபட சகல நன்மைகள் ஏற்படும். ஓம் ஆபத்தாரனாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் கபால பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி. ஓம் ஸ்ரீ தன ஆகர்ஷண பைரவா போற்றி போற்றி என்று ஸ்ரீ கால பைரவரை வணங்குபவர்களுக்கு சர்வ காரியங்கள் சித்தியாக்கும். ஆயுள் விருத்தியாகும். ஆயுள் பலம் கூடும். மனபயம் மரண பயம் நீங்கும். சகலவிதமான நோய் உபாதிகள் அகலும். ராசிக்கான அமைப்பு படி சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாள். தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். லட்சியங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். எடுத்த காரியத்தை திறமையாக முடிப்பீர்கள். உத்தியோக வேலைகளில் நல்ல சூழல்கள் அமையும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறந்தது. நல்ல புரிதல்கள் மேம்படும். வரவு நிறைந்த நாளாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். பலவீனங்களை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் சிறப்பான நிலையில் நீங்கள் முன்னேற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ
குரு பகவானே போற்றி ஓம் ஸ்ரீ. தட்சிணாமூர்த்தியே போற்றி ஓம் ஸ்ரீ. தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 27ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது புதிய அனுபவங்கள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கு 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். விவசாய வேலைகளில் அலைச்சல்கள் உண்டாக்கும். புதியதொரு வீடு மனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய குணநலன்களை தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பணி மாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் ஏற்படும். வெளியூர் டிரான்சாக்சன் கிடைக்க முற்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் வீடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசியினுடைய 12வது வீடு மற்றும் 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். விவசாயம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். புதியதொரு வீடு மனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, சுகம் நிறைந்த நாள். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை அனுசரித்து செல்ல வேண்டும். தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து வைக்க முற்படுவீர்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மன அழுத்தங்கள் தீர நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். கிரக கோச்சாரங்கள் அமைப்புகள் எப்படி இருக்கிறது, அதற்கேற்ற பலன்களைத்தான் நீங்கள் பெற முடியும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது தேவை. 7ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவிக்கிடையே சில நேரம் மனஸ்தாபங்கள் மன வருத்தங்கள் ஏற்படும். பொறுமை நிதானம் என்பது தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். பயணங்களின் மூலம் சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய விஷயங்களின் மீதான நாட்டம் இருக்கும். விவசாய வேலைகளில் அலைச்சல்கள் உண்டாகலாம். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல புரிதல்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். அனுசரணையான போக்கு இருக்கும். உடன் இருக்கக்கூடிய நபர்களை பற்றிய புரிதல்கள் உண்டாக்கும். குடும்ப விஷயங்களை தலையிட்டு சில பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். வழக்கு சார்ந்த தொந்தரவுகள் அகலும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சுகம் நிறைந்த நாளாகும். வேலை தொடர்பான விஷயங்களில் மாற்றம் பிறக்கும். தேவையற்ற அனாவசியமான விஷயங்களில் தலையிடாதீர்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் மன அமைதியோடு இருக்க தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது, கோவிலுக்கு சென்று வந்தாலும் இறை வழிபாடு செய்வது, தீபங்கள் ஏற்றினால் சில மனம் சார்ந்த உணர்வு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சங்கடங்கள், அழுத்தங்கள் தீரும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 27ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் மகர ராசி அன்பர்களே. சில சங்கடங்கள் மறைவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வீர்கள். அனுசரணையான போக்கு உண்டு. நினைத்த வேலையை நினைத்தபடியாக முடிக்கும் வரையில் ஓய மாட்டீர்கள். எதிர்காலத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடி வரும். புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். லட்சியங்களை நிர்ணயம் செய்வீர்கள். இலக்குகளை வைத்து உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே. புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கலாம். நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சாதகமான முடிவுகள் கிடைக்கும். கோபம் மறையும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெய்வ சிந்தனையோடு செயல்படுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். எதையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இன்றைய நாள் மேலோங்கும். வண்டி வாகன பயணங்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சிறப்பாக சுலபமாகவே நடக்கும். பணம் பற்றிய பிரச்சனைகள் தீரும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. திங்கட்கிழமை தினம் அம்பிகை வழிபாடு. சந்திர பகவான் தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். ஆகவே திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ஆர்வம் அதிகரிக்கும். எதையும் மிகச் சரியாக செய்து முடிப்பீர்கள். நாட்டம் இருக்கும். தொழில் விஷயங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். பொறுமை, நிதான போக்கோடு உங்களுடைய செயல்கள் அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வழக்குகள் தீரும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும். வேலையினுடைய தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள். பேச்சுக்களின் மூலம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் அகலும். தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடைய ஆதரவு மன மகிழ்வையும் நல்ல வருமானத்தையும் பெற்றுத்தரும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 27ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில்
சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றனர். ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். வீடு மனை கால்நடை தொடர்பான விஷயங்களில் ஏஜென்ட்டுகளாக பணிபுரிபவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் மேம்படும். வெளிநாட்டு தொடர்பான பயண வாய்ப்புகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் விலகும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். பாராட்டுகள் நிறைந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு. உடல் நலம் சீராக இருக்க மன அமைதி உண்டாக்கும். எடுத்த காரியத்தை மிக சாதுரியமாக செய்து முடிக்க முற்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் மேம்படும். எதையும் சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். வெளியூர் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கை கொடுக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள் விலகும். சுதந்திர தன்மையோடு இருப்பீர்கள். மனக்குழப்பங்கள் அகலும். எடுத்த காரியத்தை மிக சரியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நன்மைகள் பிறக்கும் நாள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. மாற்றம் உண்டாக்கும். பாராட்டுகள் அதிகரிக்கும். புதிய வகையான கண்ணோட்டங்கள் பிறக்கும். பயணங்களின் மூலம் முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 27ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சகோதர பாவகத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். உங்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கலாம். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ராசியினுடைய 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். மீன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். திட்டமிட்ட சில வேலைகள் உங்களுக்கு கைகூடி வரும். தொடங்குவதற்கு முன்னதாகவே உங்களுக்கு சில நல்ல பலன்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறப்போகிறீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றங்கள் பிறக்கும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த இலக்கை அடைவீர்கள். இளைய உடன்பிறப்புகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வாகன பயணங்களின் மூலம் நன்மைகள் ஏற்படும். சாமர்த்தியமான விஷயங்களினால் சாதகமான வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். பொறுமை, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். உற்சாகமாகவும் உணர்வு பூர்வமாக இருப்பீர்கள். பேச்சு, வம்பு, வழக்கு என்பது இருக்காது. அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய திறன் மிகுதியாகும். வீடு, மனை, வண்டி, வாகனம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும்.
ஆர்வம் மிகுதியாக இருக்கக்கூடும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை அவ்வப்போது கண்காணித்துக் கொண்டே வருவீர்கள். நுணுக்கங்கள் பல புரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணங்கள் உருவாகும். நன்மைகள் பிறக்கும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் சிறப்பாக நடக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். வருமானம் பெருக்கும். ஆனந்தமாக அதிர்ஷ்டகரமாக இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். பல சிறப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சாதகமான சூழல் உண்டு. நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக்க பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள்: 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின்
6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோக மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938116236 மற்றும் 9043192132.